பிறந்த வீட்டில் பிறக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் ஏதோ ஒரு நாள் வயது வந்தவுடன் வேறு குடும்பத்தில் திருமணம் மூலமாக நுழைகிறார். வயலில் நடப்படும் நாத்து நிழலுள்ள இடத்தில் வயலின் ஒரு பகுதியில் நாத்தங்காலில் நாத்து பிறக்கிறது. இந்த பெண்ணும் இப்படித்தான் பிறந்த வீடுதான் நாத்தங்கால். நாத்து பயிரிடப்படுவதற்கு சரியான தருணத்தில் வயலில் நாத்து நடப்படுகிறது. பெண்ணுக்கு திருமணம் நடக்கும்போது அந்த பெண் புகுந்த வீட்டிற்கு செல்கிறார். புகுந்த வீடுதான் நாத்து நடப்படும் வயல். நாத்தங்காலிலிருந்து நாற்று எடுத்து வயலில் நடப்படுகிறது. வயலில் நாத்து நடப்பட்டவுடன் இந்த பயிரின் நோக்கம் நெற்பயிர்களை அடைவதே. அதன் வழியில் செல்ல தொடங்குகிறது. புதுமண தம்பதிகள் 1000 காலத்து பயிராக தங்களது வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறார்கள். நெற்பயிர் வளர்ந்து அறுவடையின் போது அது அரிசியாக மாற்றப்பட்டு மனிதனின் உயிரை காக்கும் உணவுப் பொருளாக உருவெடுக்கிறது. அதுபோல புது மாப்பிள்ளையும் புது மணப்பெண்ணும் தங்களது இல்லற வாழ்க்கையில் பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து படிக்க வைத்து வேலை வாங்கி திருமணம் செய்து வைத்து அவர்களின் பிள்ளைகளான பேர குழந்தைகளை வளர்த்தும் மன நிம்மதி பெற்று இருப்பதை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு கடைசி காலத்தில் கர்மாவுக்கு ஏற்ப ஒருவரை ஒருவர் முன்னோ பின்னோ பிரிந்து மோட்சம் அடைகிறார்கள். இந்த குடும்ப நிகழ்வு உலகம் முழுவதும் வாழையடி வாழையென நடந்து உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த பயிர்களுக்கு வயலை சுற்றியுள்ள கரைப்பகுதி தான் கணவன். இந்த 1000 காலத்து பயிர்களான நாத்து நீரின்றி காயாமல் பாதுகாத்து கொள்ள வயலில் நீர் தேங்கி நிற்க இந்த கரைகள் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. கணவனும் அப்படிதான் பல கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு தனது மனைவி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து காக்கப்படுகிறான். தேவையான நேரத்தில் தேவையானதையும் செய்து தேவையற்ற நேரத்தில் சரியானதையும் செய்து